என்னோடய டைரியில் 84வது பக்கம். அன்றைக்கி அறிவை நான் பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் எஸ்பி சார் சொன்ன மாதிரியே எனக்கு எஸ்ஐ போஸ்டிங் வாங்கி கொடுத்தாரு. நானும் என்னோடய எஸ்ஐ ட்ரைனிங் நல்லபடியாக முடித்தேன். என்னோடய மொதல் போஸ்டிங்கே பழனியில் தான் போட்டாங்க. அங்கே தான் நான் என்னுடைய முதல் கேஸையும் நான் அட்டன் பண்ணேன். அது ரொம்ப சின்ன ஊர், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கும். ஆனால் அந்த பையனை வாழ விடலை. அந்த பையன் இறந்து ஒரு வாரம் கழித்து நானும் என்னோடய கான்ஸ்டபிள் முருகேசனும் அந்த பையனோட வீட்டுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண போனோம். எங்களோட கேஸ் ப்ரொசீஜர் படி நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்க அப்பாட்டிருந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கு ஒரே பையன், அதுவும் தாய் இல்லாத பையன் சார். பெரிய க்ளூவெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. நார்மலாக தான் அவங்க அப்பா சொன்னார். அதுக்கப்புறம் எவிடன்ஸுக்காக அந்த பையனோட ரூமை நாங்கள் சர்ச் பண்ணோம். அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு டைரி ஒன்று கிடச்சிது. அவங்க அப்பாட்ட விசாரணை முடித்ததுக்கப்புறம் அடுத்து அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் விசாரிக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். முதல்ல முருகேசனை விசாரணைக்கு தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்தனால நான் கடைசியாக தான் போய் ஜாயின் ஆனேன். முதல் பையன்கிட்ட விசாரிக்கும் போது அவன் என்ன சொன்னான்னா, இவன் எங்கே விளையாட வந்தாலும் அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்கன்னு பார்க்காம அடித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னான். அதனால் அந்த பையனுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சகஜமாகவே பழக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. நாங்கள் அடுத்த பையனை விசாரிக்கும்போது எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று கிடச்சிது. அந்த பையன் பல நாளாக தூங்கவே இல்லை. அவனுக்கு நடந்த கொடுமையை நினச்சி அவன் தினம் அழுதுட்டு இருந்துருக்கிறான். நாங்கள் கடைசியாக ஒரு பையனை விசாரிக்கும் பொழுது அப்போ தான் எங்களுக்கே ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட ஒரு நாள் கூட சிரித்து பேசினதில்லை. அதனால் அந்த சின்ன பையன் மனதளவில் ரொம்பவே பாதிப்படைஞ்சான். அந்த பாதிப்பு அந்த பையனை எங்கே கொண்டு போய் நிறுத்துச்சுன்னா, இனிமேல் அவங்க அப்பாவே நினச்சாலும் அந்த பையனை திட்ட முடியாது. தட் மீன்ஸ் he is no more. இந்த கேஸ் என்னோடய டைரியில் எழுதி முடிக்கும்போது என் மனசில் பட்டது ஒன்று தான். மேக் யுவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் as warriors, not as slavers. அனைவருக்கும் வணக்கம். ஷார்ட் ஃபிலிம் படத்தை எடுக்கும் நம் டைரக்டர் கமல் அவர்களுக்கும், துணை டைரக்டர் மோகன் அவர்களுக்கும், எடிட்டிங் தண்டபாணி அவர்களுக்கும், என் கூட மற்றும் நடிக்கும் நபர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். எனக்கு ஊக்கம் அளித்த பழனியாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி திரு சீனிவாஸ் சார்களுக்கும் மிக மிக நன்றி. என் குடும்பத்தினருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன சொல்கிறோம்னா, எனக்கு ஊக்கம் அளித்த என் பிரின்சிபால், எங்கள் அண்ணன், என் கூட நடித்த நண்பர்கள் வேல்மணிஜி, சாமிநாதன்ஜி, சுந்தரஸ்ஜி, எல்லாத்துக்கும் எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.